பார்த்தோம்னா நம்ம பிள்ளைங்கள ஒரு 90% அந்த ஐஐடிக்கு போகணும்னே நினைக்க மாட்டாங்க. எக்ஸாம் எழுதுறதெல்லாம் விட்டுருங்க, ஐஐடிக்கு போகணும்னே நினைக்க மாட்டாங்க. எப்படி அவங்களுடைய மனசுல இருந்து அந்த இமேஜினேஷன்ல இருந்து அந்த நிறுவனம் வெளியே போச்சு, எப்படி அதை வெளியே தூக்குனாங்க? சிம்பிளா ஒரு கான்செப்ட் தான். ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சாங்க, ஜேஇன்னு ஒரு எக்ஸாம். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த எக்ஸாம் எல்லாம் எழுதவே முடியாதுன்னு ஒரு நிலைமைக்கு வந்தாச்சு. இதை எழுதணும்னா நம்ம சென்னையில் ஒரே ஒரு ஏரியாவிலேருந்து ஒரே ஒரு பின்கோட்லேருந்து மட்டும் தான் எழுத முடியும் அப்படின்ற ஒரு ஐடியாவை கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம பசங்கள்லாம் ஐஐடி எல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. அப்போ ஒரு பொது செலவில் உருவான ஒரு இன்ஸ்டிடியூஷனை மக்களுடைய மனதிலிருந்தே தூக்கிட்டாங்க. பார்த்தீங்களா என்ன இன்டெலிஜென்ட்டான வேலை பாருங்க. அது ஒரு நல்ல ஒரு குடும்பம், கல்வி மேல மரியாதை வச்சிருக்கிற குடும்பம், அதுல பிறந்தா தானே உங்களை படிக்க வைக்க போறாங்க. சப்போஸ் நீங்க அதுல பிறக்கலன்னா உங்களுக்கு மெரிட் கிடைச்சிருமா? அப்ப மெரிட்டும் ஒரு விதத்துல சான்ஸ் தான், லக்கு தான். நான் எங்க அப்பா அம்மாவுக்கு பிள்ளையா பிறந்தது, எங்க அப்பா படிப்பை நம்புனது எல்லாமே லக்கு தான். இதை புரிஞ்சுக்கோங்க. அப்போ பணக்கார வீட்டுல பிறக்கிறது லக்கு தான், படிப்பை விரும்புற ஒரு அப்பா அம்மா வீட்டுல பிறக்கிறது லக்கு தான். அப்போ லக்குனால உருவான ஒரு விஷயத்த எப்படி நம்ம தலையில தூக்கி வச்சுட்டு ஆட முடியும்? அப்போ இந்த மாதிரி படிநிலைப்படுத்துறதே ஒரு தவறுனே நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஆக்சுவலா பெரியவங்க தான் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு 26 பிள்ளைங்க தற்கொலை பண்ணிட்டு சாகுறாங்கன்னா தப்பு எங்க? அவங்க கிட்டயா? தப்பு இங்க எங்கேயோ இருக்குது. நம்மளுடைய புரிதல்லே இந்த தவறு இருக்கு. அப்போ அந்த புரிதலை கண்டிப்பாக தமிழகம் மாதிரி ஒரு இடத்துல இருந்து தான் நம்ம கொண்டு வர முடியும். வேற எங்க இருந்தும் கொண்டு வர முடியாது. வேற எதுவும் வரவும் வராது. படிக்கிறதுக்கு எப்படி நீ மெரிட் வைப்ப? படிச்சதுக்கு அப்புறம் நீ பாத்துக்கோ, நான் மெரிட்டோரியஸ் டாக்டரா இருக்கனா, நான் மெரிட்டோரியஸ் என்ஜினியரா இருக்கனா, அது ஓகே. அது நியாயமான ஒரு சமுதாயத்துல போகும்போது நான் தேர்வு அடைந்து போக வேண்டும். ஆனா நான் படிக்கிறதுக்குள்ள வரும்போதே நீ என்ன தேர்ச்சி பண்ணாதன்றதான் விஷயமே. அதுக்கு பதிலாக சீட்டு குலுக்கி போடு. ஆக்சுவலா சீட்டு குலுக்கி போடுறது பெட்டர் சிஸ்டம். எல்லாருக்கும் ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கும் அதுல. ஆனா செலக்டிவா ஒடுக்கப்பட்டவரையும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களையும் நீங்க செலக்டிவா இந்த டோருக்குள்ள வராம தடுக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப கிளியரா இருக்கு. அதுதான் நம்ம ஏகே ராஜன் கமிட்டி சொன்னிச்சு. அதுதான் தமிழ்நாடு இந்த நீட்டை எதிர்ப்பதற்கு காரணம். மத்தவங்க எல்லாம் நீட் எதிர்க்கிறது எதுனா காரணம்னா, என் பேப்பர் லீக் ஆயிருச்சு, என்டிஏல ப்ராப்ளம் இருக்கு அப்படி அவங்க எதிர்க்கிறாங்க தவிர இதை முழுமையாக அடித்தளத்திலிருந்து எதிர்ப்பது தமிழ்நாடு மட்டும்தான். இன்னும் எனக்கு பெரிய சந்தோஷம் இல்லை அவங்க எல்லாம் சொன்னதுல. ஏன்னா இன்னும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு இன்னும் கெப்பாசிட்டி இல்லை, அவங்க அதை புரிஞ்சுக்கவும் இல்லை. அவங்களுக்கு சமூக நீதியை பத்தி தெரியவும் தெரியாது. அதனால இந்த போராட்டத்தை முன்னின்று இந்த மட்டத்தில் நடத்த வேண்டும். அப்புறம் நம்மளுடைய கல்வி கொள்கையையும் நாம் கேள்வி கேட்க வேண்டும். அந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை எந்த காரணத்துக்கு ஒத்துக்கூடாது. அந்த மாதிரி ஒரு அட்ராஷியஸ் டாக்குமெண்ட் நான் இது வரைக்கும் படிச்சதே இல்லை. உலகத்துல நம்ம எதை வேண்டாம் தமிழ்நாட்டில் ஒதுக்கணுமோ அது எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. எனக்கு என்ன சொல்றாங்கன்னா, அதை நீங்க ஒத்துக்கிட்டாதான் உங்களுக்கு அந்த சமகர சிக்ஷா அபியான் காசியும் கொடுப்பேன்றாங்க. அதனால பெரிய போராட்டம் நம்ம முன்னாடி இருக்கிறது இந்த படிப்பு சார்ந்த போராட்டம், நம் பிள்ளைகளின் எதிர்காலம். இது நம்ம மனசுல வச்சுக்கணும். இது ஏதோ ஒரு சமூக சார்ந்த போராட்டமோ ஒரு தேசத்தை சார்ந்த போராட்டமோ கூட கிடையாது. நம் பிள்ளைகளின் எதிர்காலத்தின் போராட்டத்தில் நாம் முழுமையாக ஈடுபட வேண்டும்.